ஸோ அன்றைக்கி என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி படம் போட முடியாது, ஒரு டெக்னிக்கல் இஷ்யூ ஆயிடுச்சு, மேனேஜர் இனிமே தான் வரணும், வந்த பிறகு தான் நாங்கள் வந்து போடுவோம் அப்படின்னு, அது என்னென்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ முன்னாடியே எங்ககிட்ட சொல்லியிருக்கலாம். ஸோ தட் 9:20 ஃபிலிமுக்கு நாங்கள் வந்து போனோம். பட் ஆனால் எங்களுக்கு சொல்லும்போது அவங்க வந்து 10:30க்கு மேலே தான் இந்த விஷயத்த எங்ககிட்ட சொன்னாங்க. அது வரைக்கும் இதே மாதிரி கண்டினியூ ஆகிட்டே இருந்தது ப்ராப்ளம். ஸோ அங்கே இருக்க எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, எங்களுக்கு வந்து ரிட்டர்ன் எப்போ வரும், ரீஃபண்ட் எப்போ பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னாங்க. உங்களுக்கு ஆன்லைன் பேமெண்ட்டை நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா ரிட்டர்ன் வந்துடும். இதே மாதிரி ஸோ எனக்கு 1 ஆர் 2 டேஸில் வந்து ரீஃபண்டும் வந்துருச்சு. அதுக்கப்புறம் நான் திருப்பி போயிட்டு தேட்டரில் போயிட்டு புக் பண்ணிவிட்டு, அன்றைக்கி புக் பண்ணுற அன்றைக்கி என்ன ஒரு சம்பவம் ஆச்சுன்னா, அவங்க டெக்னிக்கல் இஷ்யூன்றதுனால லேட் ஆகிடுச்சு. 1/2 அன் ஹவர் நின்று அதுக்கப்புறமா புக் பண்ணேன். அதுக்கப்புறமா என்னாச்சு, படம் பார்க்குற அன்றைக்கி என்ன பண்ணோன்னா, ஒரே ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் தாங்க வாங்கினோம். கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கினதில் என்ன ஊற்றி கொடுத்தாங்கன்னா, வெறும் பச்சை தண்ணி ஊற்றி கொடுத்தாங்க. 210ன்னு சொன்னாங்க அந்த கூல்ட்ரிங்க்ஸ். ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமாக போச்சு. திருப்பி போய் கேட்டேன். கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சோடா ஊற்றி கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா என்னங்க சோடா ஊற்றி கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னதுக்கு, இல்லை இது ஸ்ப்ரைட்டு தான் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரைட் வாங்கினேன். அப்புறம் ஃபேமிலியாக பார்த்தாச்சு. ஸோ படம் பார்த்தாச்சு. இந்த மாதிரி சம்பவங்கள் ஏதாவது உங்களுக்கு நடந்ததுன்னா ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு டெக்னிக்கல் இஷ்யூஸ் தான். அதனால் ஒன்றும் பெரிய பிரச்சனைலாம் இல்லை. ஆனால் நான் 3 வாட்டி தேட்டர் போனேன். சரி, ஓகே, பாய்.